ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கார் வந்து ஒரு i20 Hyundai i20 ஓகேவா. ஸோ இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2022 மாடல். ஆக்சுவலாக Hyundai i20 வந்து இது 1.5 CRDI வேரியண்ட். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2022 மாடல். இந்த கார் வந்து இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது அண்ட் டோட்டலாக வந்து 25,000 கிலோமீட்டர் 25,000 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆயிருது. இந்த காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா TN75 ஓகேவா, மார்த்தன் ரெஜிஸ்டர்ட் வெஹிக்கிள் தான். TN75 AW2759 இந்த காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓவரால் அந்த காரோடைய வியூ பார்க்குறீங்க. ஸோ நல்ல ஒரு ரெட் கலரில் கார் கொடுத்துருக்காங்க காரோடைய வியூ. ஆல்சோ இன்டீரியர் பார்க்குறீங்க. இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நல்ல ஒரு பிராண்டட் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க. i20 ஓகேவா, லோகோவோட வந்துடும் சீட் கவர். இந்த காரில் வந்து மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் வீல் வந்துடும். சுவிச்சஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்டீரிங்லேயே வந்துடும். இந்த கார் வந்து ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இன்டீரியரில் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது. இது Hyundai i20 வந்து ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். ஸோ இந்த காருக்கு வந்து ஓனர் கொண்ட ப்ரைஸ் 9,75,000 rupees ஓகே, 9,75,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, கண்டிப்பாக நெகோஷியபிள் தான். குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு உள்ள ப்ரைஸை நீங்கள் வந்து இவங்கள்ட்ட சொல்லுங்கள். ஸோ அது சூட்டபுளாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் என்ன ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் வந்து இதுதான் Volkswagen Polo. இந்த காருடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா GT TDI வேரியண்ட். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2017 மாடல். இந்த கார் இப்போ வந்து செகண்ட் ஓனரில் இருக்குது. டோட்டலாக வந்து 1,03,800 கிலோமீட்டர் மொத்தமாக ரன் ஆயிருக்குது. காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN09CL6000 இதான் கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். காருடைய எக்ஸ்டீரியர் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. கார் இன்டீரியர் எக்ஸ்டீரியர்லாம் பார்க்குறீங்க. ஆல்சோ வந்து டயர் எக்ஸ்டீரியர் பார்க்குறீங்க, டயர் கண்டிஷன் பார்க்குறீங்க. ஆல்சோ வந்து காருடைய இன்டீரியர் பார்க்குறீங்க. இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா லெதர்ஸ் வந்து கோட் பண்ணியிருக்காங்க. மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான் இந்த கார். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிஃபங்க்ஷன் ஸ்டியரிங் வீல் வந்துடும். ஏசி இருக்குது, நல்ல கண்டிஷனில் ஏசி கொடுத்துருக்காங்க. காருடைய இன்டீரியரில் உங்களுக்கு வந்து இது போக சீட் கவர்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது. காரோடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர் பார்க்குறீங்க. ஆல்சோ ரியர் வியூவும் பார்க்குறீங்க. ரியர் வியூ பார்க்குறீங்க. ஆல்சோ காரில் வந்து ஃபில் மேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ வந்து கட் மேட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. காருடைய ஓவரால் வியூ பார்க்குறீங்க. கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளான்ஸ் பண்ணிச்சிருக்கோம் ஓகேவா. ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிக்கிட்டு ப்ரைஸ் என்ன, அதாவது ஓனர் கோட் பண்ண ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது Volkswagen Polo GT TDI வேரியண்ட் 2017 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு ஓனர் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 6,50,000 6,50,000 கோட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. நார்மலாக வந்து Volkswagen Polo கார் வந்து இப்போ நீங்கள் வாங்குறீங்கன்னா மோர் தென் 9 lakhs வரைக்கும் போகும் ஓகேவா. ஸோ இது வந்து 2017 மாடல் ஓகேவா. இந்த காருக்கு வந்து 6,50,000 rupees கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். ஸோ நீங்கள் உங்களுடைய ப்ரைஸை நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஓகேவா. நெகோஷியேட் பண்ணி கண்டிப்பாக குறைச்சி ஃபைனல் பண்ணி கொடுப்பாங்க ஓகேவா. ஸோ இந்த கார் பிடிச்சுன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்பர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு Celerio கார். இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் கார், அதாவது 2023 மாடல் கார் ஓகேவா. ஸோ Celerio ஓகேவா, மாருதி சுசுகி Celerio BXI வேரியண்ட் ஓகேவா, அதாவது மிட் வேரியன்ட் கார், பெட்ரோல் கார் ஓகேவா. மிட் வேரியண்ட்டில் ஒரு பெட்ரோல் கார். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2023 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது. டோட்டலாக கிலோமீட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 34,402 எக்ஸாக்டாக ஓகே, 34,402 கிலோமீட்டர் வந்து எக்ஸாக்டாக ரன் ஆயிருக்குது. காருடைய எக்ஸ்டீரியர் வந்து நல்ல ஒரு சில்வர் கலரில் கொடுத்துருக்காங்க. கார் வந்து ஓவராலாக பார்க்குறீங்க. காருடைய எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், டீசெண்டாக இருக்குது, நீட்டாக இருக்குது. பெரிய அளவில் எதுவுமே வந்து டென்ட் ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது ஓகேவா. ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது மாருதி சுசுகி Celerio BXI வேரியண்ட் 2023 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிட்ட ப்ரைஸ் 5,65,000 அதாவது 5,65,000 கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து ஃபிக்ஸர் கிடையாது, நெகோஷியபிள் தான், குறைச்சி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த கார் பிடிச்சா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதாவது 10வது காரு. இந்த கார் பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து Renault Kwid. இந்த காருடைய வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RXT 1 லிட்டர் காரு. இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2020 மாடல். இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது. டோட்டலாக வந்து 49,500 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருது ஓகேவா. இது போக இந்த காருடைய இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இதுக்கு மேலே பார்த்தோம் பார்த்தீங்களா, 2025 மாடல் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே கார் தான். ஆனால் இது வந்து 2020 மாடல் ஓகேவா. ஸோ ஓவரால் இந்த காருடைய வியூ பார்க்குறீங்க. காருடைய எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து TN75 AP3287 தான் கார் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஓகே. ஆல்சோ காருடைய எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் பார்க்குறீங்க. இன்டீரியர் வந்து சீட்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. அண்ட் டேஷ்போர்ட் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் டிஸ்பிளே உங்களுக்கு இன்டீரியரில் வந்துடும், இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம், ஆல்சோ மேனுவல் டிரான்ஸ்மிஷன் கார் தான். நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஓகேவா பவர் விண்டோஸ் தான், 4 விண்டோஸுமே பவர் விண்டோஸ் தான் ஓகேவா. ஆல்சோ வந்து இன்டீரியரில் உங்களுக்கு வந்து மேட்டிங் பண்ணியிருக்காங்க ஓகேவா, ஃபுல் மேட்டிங் பண்ணியிருக்காங்க, ஆல்சோ வந்து கட் மேட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த காரோடைய எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க, இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிடும் ஓகேவா. ஸோ இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிட்டு ப்ரைஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அதாவது ரெனால்ட் குவிட் RXT 1 லிட்டர் இன்ஜின் கொண்ட ஒரு காரு, பெட்ரோல் வேரியண்ட், அதாவது ஓகேவா 2020 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 4,50,000, 4,50,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள் தான், கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. எல்லா காருமே நெகோஷியபிள் தான் ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து இது ஃபிக்ஸட் ப்ரைஸ்னு நினைக்க வேண்டாம், எல்லாமே நெகோஷியபிள் ப்ரைஸ் தான், கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சா எங்களை கான்டெக்ட் பண்ணி இந்த கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நெக்ஸ்ட் கார் நம்ம வந்து எஸ்பிரஸோ வேரியண்ட் கார் பாருங்கள், நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது ஓகேவா. ஸோ மாருதி சுசுகி எஸ்பிரஸோ இந்த காருடைய வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிட் வேரியண்ட் ஓகேவா, VXI ஓகேவா, 1.2 லிட்டர் இன்ஜின் கொண்ட ஒரு காரு. இந்த கார் இப்போ வந்து சிங்கிள் ஓனரில் இருக்குது. டோட்டலாக வந்து எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 51,506, 51,506 கிலோமீட்டர் ரன் ஆயிருது. மாடல் வந்து 2021 தான், லேட்டஸ்ட் மாடல் தான், 4 வருஷம் ஆயிருக்குது. ஸோ இந்த காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN55BH8890 தான் காரோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா கார் வந்து நல்லா இருக்குது, எக்ஸ்டீரியர் நல்ல ஒரு அருமையான ஒரு ரெட் கலர் ஓகேவா. ஸோ ஆக்சுவலாக இது இந்த ரெட் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விஃப்ட் காரில் வரும், அந்த ரெட்டு தான் உங்களுக்கு வந்து இதுலேயும் கொடுத்துருக்காங்க. காரோடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்க்குறீங்க, சீட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது, இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்துடும் ஓகேவா, மியூசிக் பிளேயர் ஓகேவா, மியூசிக் பிளேயர் நார்மலி மாருதி கம்பெனி மியூசிக் சிஸ்டம் மாதிரி தான் இருக்குது, அது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து மேட்டிங் வந்துடும் ஓகேவா, ஃபுல் மேட்டிங் பண்ணியிருக்காங்க, ஆல்சோ வந்து கட் மேட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்டீரியரில் ரியர் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. இது ஒரு ஹேட்ச்பேக் கார் தான், எக்ஸ்டீரியர் இன்டீரியர் எல்லாமே பார்க்குறீங்க ஓகேவா. கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். இந்த கார் வந்து இப்போது இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் என்ன அப்படி பார்த்து, ஸோ அதாவது மாருதி சுசுகி எஸ்பிரஸோ VXI வேரியண்ட், அதாவது பெட்ரோல் வேரியண்ட் ஒரு மிட் வேரியண்ட் கார், 2021 மாடல் சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணியோட ப்ரைஸ் வந்து 4,50,000 rupees ஓகேவா, 4,50,000 ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரைஸில் வந்து நெகோஷியபிள் தான், ஸோ கண்டிப்பாக குறைச்சி கொடுப்பாங்க. உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருந்தா இவங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள். இப்போ உள்ள லேட்டஸ்ட் மாடலுடைய காசு எல்லாமே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே அதிகம் ஓகேவா. காரோடைய ப்ரைஸ் எல்லாமே இப்போ வந்து நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது, பழைய மாதிரி கிடையாது, இப்போ ரொம்பவே அதிகம். ஸோ அதை வச்சு தான் அவங்க வந்து கோட் பண்ணிவிட்ட ப்ரைஸஸ் எல்லாமே. இது வந்து ரீசனபிளான ப்ரைஸான்னு கேட்டிங்கன்னா ரீசனபிளான ப்ரைஸ் தான். ஏன்னா இப்போ ஒரு ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம வந்து தெரியும் ஓகேவா. ஸோ நீங்கள் நியூ கார் ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணி தான் நீங்கள் இப்போ இந்த ப்ரைஸை வந்து எப்படி அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நிசானில் ஒரு வேரியண்ட் ஓகேவா, நிசான் மைக்ரா XP வேரியண்ட். இந்த காருடைய மாடல் பார்த்தீங்கன்னா 2011 மாடல். இந்த கார் இப்போ வந்து செகண்ட் ஓனரில் இருக்குது. டோட்டல் வந்து 1,14,000 கிலோமீட்டர்ஸ் மொத்தமாக ரன் ஆயிருக்குது. காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா TN09BJ3096, இதுதான் காரோடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா காரோடைய எக்ஸ்டீரியர் நல்ல சில்வர் கலர் கொடுத்துருக்காங்க. டயர் கண்டிஷன் நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஸோ மோர் தென் 90% வந்துடும், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. எல்லாமே பார்க்குறீங்க, காரோடைய எக்ஸ்டீரியர் வியூ பார்க்குறீங்க, ஆல்சோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த காரோடைய இன்டீரியர் வியூவும் பார்க்குறீங்க. ஸோ இன்டீரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஸ்டீரிங் வந்துடும் அண்ட் ஆல் விண்டோஸ் பவர் விண்டோஸ் தான். ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மேனுவல் டிரான்ஸ்மிஷன் காரு, ஸ்க்ரீன் டிஸ்பிளே இந்த காருக்கு வந்துடும். காரில் இன்டீரியரில் வந்து உங்களுக்கு வந்து கட் மேட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஓகேவா. சீட்ஸ் எல்லாமே பார்க்குறீங்க, சீட்ஸ் எல்லாமே நல்லாவே இருக்குது, கண்டிஷனாக இருக்குது, நீட்டாக இருக்குது, பார்க்குறது நல்லாவே இருக்குது. காருடைய எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் வியூ எல்லாமே பார்க்குறீங்க. ஸோ கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் கிடச்சிருக்கும். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணிக்கிட்ட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அதாவது நிசான் மைக்ரா XP வேரியண்ட் 2011 மாடல் செகண்ட் ஓனர் வெஹிக்கிள். இந்த காருக்கு இவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து 2,75,000 ஓகேவா, நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸு. ஸோ இதில் வந்து நெகோஷியபிள் தான், கண்டிப்பாக குறைச்சி கொடுக்கும். உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருந்தா இவங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள், இவங்க நம்பர் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்த்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் ரிலேட்டடான ஆக்சசரிஸ் ஓகேவா, கார் ரிலேட்டடான ஆக்சசரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோடைய ஃப்ளிப்கார்ட் லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா. எக்ஸாம்பிள் வந்து கார் சார்ஜராக இருக்கட்டும், காரோடைய நெக் ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லைனா காரில் டேஷ்போர்டில் நம்ம யூஸ் பண்ணுற அந்த மொபைல் ஹோல்டராக இருக்கட்டும் ஓகேவா. ஆல்சோ வந்து இந்த மிரரில் ஹேங் பண்ணிக்கூடிய மொபைல் ஹோல்டராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைசஸ் தான் கார். இது மட்டும் இல்லை, சீட் கவர்ஸு ஓகேவா, அண்டு வேறு என்ன விதமான ஆக்சசரிஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோடைய லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி, அது என்னோட அஃபிலியேட் லிங்க் தான், ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் பிடிச்ச வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி டேட்டுக்கு இவங்ககிட்ட என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்கிறேன். 30ஆம் தேதி ஓகேவா, ஸோ ஆகஸ்ட் 30 ஓகேவா. ஸோ ஆகஸ்ட் 30ஆம் தேதி இன்றைக்கி என்னென்ன கார்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கிறேன். ஸோ
அடுத்த நெக்ஸ்ட் வீக்கில் இல்லைனா அதுக்கு அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக நம்ம மறுபடியும் விசிட் பண்ணலாம். அப்போ வந்து இவங்கள்ட்ட என்னென்ன கார்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இது மாதிரி யூஸ்ட் கார்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனலில் ஃப்ரீக்வெண்டாக வீடியோஸ் போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து வரணும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷனாக நான் வீடியோ போட்டு தான் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான பட்ஜெட் கார் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு என்னுடைய வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அது போக நம்ம ரோஜ் காஸ்ட் டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது மூலமாக நான் டெய்லி போடுற அந்த யூஸ்ட் கார் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து லிங்க் நான் டேரக்ட் டெலிகிராமில் ஷேர் பண்ணிடுவேன். ஸோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு ஃபேவரான கார் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கன்வீனியன்ட் இருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம நெக்ஸ்ட் சந்திக்கலாம். பாய்.